25 முதல் 30% வரை வாக்கு நமக்கு இருக்கிற காரணத்தால் நாம் நம்மை விட குறைவாகவோ அல்லது நமக்கு சமமாகவோ கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒருவரை ஏன் நாம் ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும்? சம அளவு இடங்கள் கிடைக்கப் போகிறதா? இரண்டாவது, 2 பேரையும் விமர்சித்து நாம் பேசியிருக்கிறோம். ஆக அந்த நிலையிலிருந்து நாம் மாறும்போது நம்மை ஆதரிக்க முன் வந்திருக்கக்கூடிய மக்களின் ஒரு பகுதியினர் நம்மிடமிருந்து விலகிச் செல்வார்கள். ஆகவே நான் எதற்காக சொல்லுகிறேன், அதுதான் முக்கியம். இது ஒரு விவாத பொருளாக தாவேக்காவுக்குள் மையம் கொண்டு விட்டது. இப்போது ஒரு புயல் வீசிட்டு இருக்கு. புயல் அல்ல, விவாத பொருளாக. இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணைய வேண்டும் என்ற விருப்பமோ அழைப்போ வந்திருக்கிறது அல்லவா? அதை அக்செப்ட் செய்வதா வேண்டாமா? விஜய் என்ன மனநிலையில் இருக்கா? கூட்டணி மனநிலைக்கு விஜய் வந்து விட்டாரா? எனக்கு வந்து விட்டாரான்னு தெரியாது. ஆனால் அப்படி போவது நல்லது என்கிற பார்வையும் தாவேக்காவுக்குள் இருக்கிறது. வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுடைய ஒப்பீனியன் மைனாரிட்டியாக இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். நான் சொல்லுவது அந்த ஒப்பீனியன் குறைவாக இருக்கிறது. இது 2 பேர் என்றால் அது 5 பேர் என்கிற நிலையில் இருக்கிறது. முக்கியமாக ஒரு மிகச்சிலரிடையே தான் இந்த செய்தி பரவி இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். மிகச் சிலரிடையே, விஜய்க்கு நண்பர்கள் என்று சொல்லப்படுகிற 1-2 பேருக்கும் கூட இதை பரிசீலிக்குமாறு தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த ஆஃபரை பரிசீலிக்குமாறு தகவல்கள் வந்திருக்கின்றன. அப்படி ஒருவேளை தாவேகா இந்த அணியில் இணைவது என்று முடிவெடுக்கும் பட்சத்தில் அது ஒரு கூட்டணி மந்திரி சபையாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை.